திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா திருவிழா மைசூர் தசரா திருவிழாவிற்கு அடுத்தபடியான விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தசரா திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது. இதனை காண ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். விழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் தலைமையில் நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஊர்காவல் படையினரும் சேர்த்து 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த குற்றப்பிரிவு காவல்துறையினரும் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். தசரா திருவிழாவை ஒட்டி போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு ஒரு வழி பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் உடன்குடி வழியாகவே செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. குலசை தசரா திருவிழா சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பாகிறது. நினைச்ச காரியம் நடக்கு, அதனால நாங்கள் மாலை போட்டு வரோம். நான் பார்வதியும் பரமசோறு வேஷம் போட்டு வரோம். நான் இப்போ 21 வருஷம் வந்துட்டு இருக்கேன். எனக்கு எந்தமான குறை இல்லாமல் நல்ல மாதிரியாக இருக்கிறேன். அவன் எனக்கு முடிச்சு வைக்கா, இது எனக்கு 3வது வருஷம். என்னுடைய கஷ்டத்தில் அவன் நீக்கப்பா. இது எங்கள் பொண்ணு ரொம்ப ஜோரம் அடிச்சு கை கால் வீங்கி போயிருந்தது. இந்த அம்மாவில் வேண்டிக்கிட்டான். அதனால அம்மன் வேஷம் போட்டுன்னு வரோம். 4 வருஷமாக வரோம்.